இந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கிறாரு கிருபாகரனோட அப்பா. இந்த மாதிரி என் பொண்ணை வந்துட்டு இது பண்ணி போயிட்டு அவங்க புருஷனை துரத்திட்டு போயிட்டு அங்கேருந்து ஆத்தங்கரையில் வந்துட்டு தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணையும் அதுலேயே இது பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க பாடி எதுவுமே கிடைக்கல. என் பையனுங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்தோம். அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த ஊரை விட்டே நாங்கள் இங்கே வந்துட்டோம். என் பொண்ணு பையன் மாப்பிள்ளைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாது, பாடியுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு நீ எதனா வாங்கிட்டு போ, பெரிய இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தீபா வந்துட்டு அவள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு இதெல்லாம் செய்யறதுக்காக போகிறீங்க, மறு வீட்டுக்கு கூட்டுறதுக்கும் போகிறேன்றீங்க. ஆனால் நானும் கார்த்திக்கும் வந்தப்போ எங்களை எப்படி பேசுனீங்க, இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தீபா மனசுக்குள்ளே ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னே இந்து வந்துட்டு ஏன்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மது வந்துட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்க. அதாவது இவங்க ஜெயந்தி வந்து நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஏன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்பா உன்னை பார்க்க தானே ஆசையாக வந்திருக்காரு, இங்கே பாரு மாமாங்க 2 பேரும் வரத்துக்கு முன்னாடி எப்படியாவது பேசி அப்பா கிட்ட இது பண்ணி அமுச்சு வச்சுட்டு டீ போட்டுட்டு வந்து கொடுன்னு சொல்கிறாங்க. டீயும் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. போனா இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டப்ப நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே, நிறைய செலவாயிருக்கும்னு நக்கெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது தெரியாமல் இவர் வேலையில் இந்தியா பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. போனா வேணுன்னே ஃபோன் பண்ணி திவாகருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த இந்து ஒரே ஆட்டம் ஆடிட்டு இருக்கா, அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் அவர் கோவப்பட்டு அவங்க அண்ணன் கிட்டே சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. இங்கே இவர் காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கிறாரு. கரெக்டாக 2 பேரும் வந்துடுறாங்க. பார்த்தோன்னா வணக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கு அண்ணன் இப்படி சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு திவாகர். நீங்கள் பெயிண்டரோ அப்படி, ஆமாம் எத்தனை வருஷமாக 22 வருஷமாக அடிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு கேட்டுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை அடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்து வந்துட்டு நீங்கள் விருந்துக்கு தானே கூப்பிட்டு வந்தீங்க, கூப்பிட்டீங்களே கிளம்புங்கப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம வீடுமா, நான் செஞ்சு கொடுக்காம யார் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. திவாகர் போய் எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடு, பெயிண்ட் அடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. திவாகரை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. இதே ட்ரெஸ்ஸோடு போனால் எப்படி சட்டை அழுக்காயிடும்ல, நல்லாயிருக்கும் சட்டைன்னு சொல்ல, அப்படின்னு கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிடுறாரு. வேஸ்ட்டையும் நல்லா பலன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்ல உடனே அதையும் கழட்டிட்டு நிற்கிறாரு. இங்கே போனாவும் அவங்க அம்மாவும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்து ரொம்பவே சங்கடப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு எதுவுமே அவமானப்படுத்துறாங்கன்றது கூட தெரியாமல் அவர் போய் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக போகிறாரு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.